ஒரு பொறுப்புக்கு நீங்க வரீங்க அப்படின்னா அதுக்கான உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல. கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் இல்லைனாலும் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்ல பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சிடணும். கவனம். நன்றி நன்றி. புலியா பச்சாத்தியா காத்தியா உள்ள என்ன ஆயிருப்பேன், செத்து தொலைஞ்சிருப்படா. ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சா அதை விட்டுட்டு அப்பட்டமா போய் ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா தமிழ்ல இப்ப நியூஸ் 18ல ஒண்ணு நடந்துச்சு. அதுல எப்படி அசிங்கமா போய் நின்றுட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவர் ஒரு பதில சொல்றாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. Your communication skills are very bad. It will make you stumble. இதுக்குதான். அப்ப இதெல்லாம் மக்கள் பாக்குறப்ப என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தமிழ் தெரியறது இங்கிலீஷ் தெரியலன்றதும் ஒரு பெரிய ஒரு இதான விஷயமே கிடையாது. தமிழாவது உங்களுக்கு ஒழுங்கா தெரியுதா? தமிழை ஒழுங்கா உங்களுக்கு படிக்க தெரியுதா? தமிழை பார்த்து பேச தெரியுதா? முதல்ல கலவரத்தை நடத்தணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமுன்னு சொல்லுவாங்க. வம்சவாளி தமிழர்கள் அவர்கள். சேலம் உருட்டாலை அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. சங்கிலி பருப்பு தாலி அரிப்புங்கிறீங்க. அந்த மாதிரி தமிழ் இந்த லட்சணமா நீங்க படிக்கிறீங்க. ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப நான் ஒரு தலைவனா வரணும் அப்படின்னா அந்த தலைவனுக்கான தகுதியை நான் எதுவுமே வளர்த்துக்க மாட்டேன். கருணாநிதி உங்களோட புள்ளங்கிற ஒரே தகுதியை வச்சே நான் வருவேன் அப்படின்னா அப்ப கீழே இருக்கிறவங்களாம் மூஞ்சிக்கு முன்னாடி வேணா கும்பிடு போடுவாங்க, பின்னாடி போனா அந்த அழகு என்னையா தெரியும் அப்படின்ட்டு சிம்பிளா போயிருவாங்க. அதான் சொல்ற, அவருக்கு என்ன பிரெயின் இருக்கான்னு கேக்குறாரு. ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. நாங்க கூட இப்படி எல்லாம் அவரை கேட்டது இல்ல. அவருக்கு பிரெயின் இருக்கா அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திமுக இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு மேல அவரை வண்ட வண்டியா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பொய் தான் அவங்க பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியுமேப்பா. அந்த அக்கா எதுக்கு இருந்தாலும் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. நாங்க என்னங்க இங்க என்னன்னா மைக் அப்படி நீட்டினாலே போதும் 8 தேம்பாரு ஓட்டோன்னு விட்டடிச்சு ஓடுறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள். டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீங்க நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அப்ப அவங்க வாயை திறந்தா பொய் தான் பேசுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை, அதுக்கு காரணங்கள் எத்தனை கலர் கலரா சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். கேட்டா மத்திய அரசு வந்துச்சும்பாங்க. ஓட்டன்னு வச்சுக்க, என்னடா அந்நியதான் இருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா திருப்பி எங்களுக்கு 2.0 2வது முறை ஆட்சி கொடுங்க, இப்ப வந்து அப்ப நிறைவேற்றாதையும் சேர்த்து நிறைவேற்றுறோம் அப்படின்னா இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா. தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துல குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துரும் இவங்கள்ட்ட. அப்ப மக்கள் எல்லாம் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க கொடுத்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க எல்லாத்துலயும் என்ன சொல்லிருக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் மத்திய அரசு பண்ணுனா நாங்க பண்ணுவோம், மத்திய அரசு ஒத்துழைச்சா நாங்க பண்ணுவோம். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன, நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? அப்ப மத்திய அரசு கூட இணக்கமா இல்லைன்னா இங்க உங்களால கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாது அப்படின்னா
அதனால தானே நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல, ஐயோ மத்திய அரசு எங்களை வஞ்சிச்சிருச்சு, ஐயோ மத்திய அரசு பண்றது எல்லாமே நம்ம மாநிலத்துக்கு எதிரானது, ஐயோ மத்திய அரசு வந்துச்சுனாவே அவ்வளவுதான், இப்படி எல்லாம் பேசுறது நமக்கு தேவையா? தமிழகமா டெல்லியா அப்படிங்கிறாங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. பாரதேசி நாயே வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ, சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். டெல்லி எங்க இருக்கு? இந்தியாவில தானே இருக்கு. இல்ல டெல்லி எங்க ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கா? உனக்கு பாகிஸ்தான்காரெல்லாம் ஆமா, ஆப்கானிஸ்தான்காரெல்லாம் ஆமா, ஆனா டெல்லியில இருக்கவே ஆக மாட்டான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். ஏன் நீங்க இந்த மாதிரி பிரிவினையை பேசுறீங்க? அப்ப ராகுல் காந்தி டெல்லியில இருக்காரா, இங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கிறாரா? டெல்டா காரனா ராகுல் காந்தி? ராகுல் காந்தி டெல்லி காரனா டெல்டா காரனா? முதல்வர் அவர்கள்லாம் டெய்லி ரேபிடோல கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. இல்லைன்னா யாராவது ஆட்டோ போச்சுன்னா கையை காமிச்சு நிறுத்தி ஆட்டோல ஏறுவாரு. அவரோட கையிருப்பு பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் 10,000 ரூபா வச்சுட்டு கொடைக்கானலில் போய் இன்னைக்கு மனுஷன் செமையா லேக் பார்க்கில் போறாராம், கோல்ஃப் விளையாடுறாரு. நானும் யோசிக்கிறேன், 10,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஊர்லாம் சுத்த முடியுது? ஏய் தமிழ் ட்ரக்கர், நீ என்னையா ஊரா சுத்திட்டு இருக்க பார், எங்க ஐயாவை பார், 10,000 ரூபா கேஷ் இன் ஹேண்டா வச்சுக்கிட்டு எப்படிலாம் சுத்திட்டு இருக்காரு. நீ நட்சத்திர ஏழு படகுக்கு பாருங்கள். இவர் வண்டி எடுத்துட்டு போறாருல, இந்த டிஃபெண்டர் காரு, இந்த காரோட விலை மட்டுமே எவ்வளவு? கோடி கணக்குல. பேரனே 4 கோடிக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சொத்து இருந்தா தாத்தாவோட சொத்து மதிப்பு எவ்வளவு? இப்ப தமிழக மக்களை எந்த பொது அறிவுமே இல்லாதவங்க நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அப்ப பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏப்பா உங்களோட சொத்து வெறும் 3 கோடி ரூபாயா? 3 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்கா முதல்வருக்கு? 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க எலெக்ஷன் அபிடவிட்ல எவ்வளவு சொத்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க சொத்து. நாங்க ஒரு ரைடு வருவோம், இதுக்கு மேல உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிடுவோம், பரவாயில்லையான்னு கேட்கணும். ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அடுத்து நீங்க முதல்வர் வந்து 10,000 ரூபாய் தான் சொத்து இருக்குன்னார்ல, இந்த நான் சில போட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இதுல முதல்வர் கட்டியிருக்க வாட்ச் எல்லாம் பாருங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிக்சர்ல போடுவாங்க பாருங்க. இந்த ஹப்லாட் பிக் பேங்னு ஒண்ணு, ஜாகர் அப்படின்னு ஒண்ணு, கார்டியர் அப்படின்னு ஒண்ணு, பிராங்க் முல்லர் அப்படின்னு ஒண்ணு, ரோலெக்ஸ், இந்த வாட்ச் எல்லாம் மினிமம் ரேட்டே 10 லட்சம் 20 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும். ஐயா ஐயா புள்ள படிப்பு செலவுக்கியா உங்களால முடிஞ்ச உதவி கொடுங்கயா. பல வருஷமா இந்த கட்சியில தான் இருந்துகிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கும் வளர்ச்சி இல்லை, என் குடும்பத்துக்கும் வளர்ச்சி இல்லை, இந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த கட்சியில் இருக்கவங்க புதுசாக ஸ்கூலு காலேஜ் என்னென்னமோ கட்டுறாங்க. ஆனால் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக தான் ஃபீஸு இப்போ பிச்சை எடுக்கிறேன். அப்போ இவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சுமே கோடி கணக்கில் இருக்குது. இந்த வாட்சுமே எதுவுமே ரிப்பீட் ஆகலை, ஒவ்வொரு இடத்துல ஒன்று. அப்போ இவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இவர்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே பல கோடிகள் பெறும். அப்படி பரம ஏழையாக இருக்க ஒரு கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? வெறும் 10,000. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.